வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. எந்தன் காதலை அத்தியாயம் 21 பார்க்கலாமா? சரிங்க சிங்கால, நீங்க வெளியே உட்காந்துருங்க. பாப்பாத்திக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க என்றார் மருத்துவர். பாப்பாத்திக்காக வெளியில் இருந்த நாற்காலியில் செங்காலை காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் பாப்பாத்தியை அழைத்து கொண்டு செவிலிய பெண் வழியில் வந்தாள். பாப்பாத்தியை பார்த்ததும், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? வயிறு வலிக்குதா என்றார் செங்காலு. இல்லைங்க, வயிறு வலியெல்லாம் இல்லை, லேசா மயக்கமா இருக்கு, அவ்வளவுதான் என்றாள் பாப்பாத்தி. சரி, போலாமா என்று தன் மனைவியின் தோள் மேல் கை போட்டு நல்ல நடந்தார் செங்காலு. ஏங்க, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று எதுவும் தெரியாதவள் போல் கேட்டாள் பாப்பாத்தி. ஒண்ணுல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்றார் செங்காலு. சரி, குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் டாக்டர் குழந்தை குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்று தட்டு தடுமாறி பாப்பாத்தியிடம் பதில் சொன்னார் செங்காலை. என்னங்க, எப்போதுமே என்னோட கண்ணை பார்த்து பேசுவீங்க, இப்போ என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. நிலத்தை பார்த்து, வேற எங்கேயோ பார்த்து பேசுறீங்க. என்கிட்ட ஏதாவது பொய் சொல்றீங்களா? நான் நான் என்னோட பாப்பா கிட்டயா? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? பொய்யெல்லாம் அவன்கிட்ட நான் சொன்னதில்லை. இனிமே என்று தடுமாறினார் செங்காலை. இனிமேல் இனிமேல் பொய் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் என்று சொல்லி முடித்தார் செங்காலு. நான் கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட எதுவும் சொல்லாம எல்லா வழியும் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. நான் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக நான் ஏதாவது செய்வேன் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் பாப்பாத்தி. இருவரும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு சென்றனர். வசந்தியின் தாயும் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்தனர். என்ன தம்பி, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று வசந்தியின் தாய் கேட்க, ஒன்னும் சொல்லலைங்க, குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்று அவளிடம் பொய் சொன்னார் செங்காலை. எவ்வளவு நாள் குழந்தை விஷயத்த மறைச்சு வச்சிருக்க போறீங்க? எதை வேணும்னாலும் மறைக்கலாம், ஆனா எதை மறைக்க முடியாது என்று மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டாள் பாப்பாத்தி. சரி தம்பி, நான் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு 2 பேரும் போய் ஓய்விடுங்க என்றாள் வசந்தியின் தாய். இருவரும் அன்றிரவு சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றனர். மெத்தையில் படுத்தாலும் நிம்மதி இருந்தால்தான் தூக்கம் வரும் என்பதை போல இருவரும் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தனர். பாப்பாத்திக்கு தனக்கு குழந்தை பிறக்காது என்ற விஷயம் தெரியும் என்பது செங்காலைக்கு தெரியாது. என்னங்க, தூக்கம் வரலையா? ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல, என்னன்னு தெரியல. நீயும் தான் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு என்று செங்காலை கேட்க, உங்க மடியில படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. உங்க மடியில நான் படுத்துக்கவா என்றாள் பாப்பாத்தி. என்றும் இல்லாமல் இன்று பாப்பாத்தியின் பேச்சு, அவள் நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமாக இருந்தது செங்காலைக்கு. மருத்துவர் தன்னிடம் சொன்னது பாப்பாத்திக்கும் தெரிந்து விட்டதோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான் செங்காலை. என்னங்க, உங்க மடியில படுத்துக்கவான்னு கேட்டேன், நீங்க ஒண்ணுமே சொல்லலையே என்றாள் பாப்பாத்தி. இது என்ன கேள்வி? வந்து படுத்துக்கோ என்று தன் மனைவியை தன் மடியில் படுக்க வைத்தான் செங்காலை. என்னங்க, நான் உங்க கூட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்று அவளின் மனம் கேட்ட கேள்வியை இதழ் பிரித்து அவனிடம் அவள் கேட்க, என்ன கேள்வி இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும், நீ என் கூட இருப்ப என்று செங்காலை சொல்ல, இல்லைங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை விட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று பாப்பாத்தி கேட்க, இனிமே இப்படியெல்லாம் நீ பேசலன்னா அப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன் என்று கோபித்துக் கொண்டான் செங்காலை. சரி சரி, நான் இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்றாள் பாப்பாத்தி. செங்காலையின் மடியில் படுத்தும் பாப்பாத்திக்கு உறக்கம் வரவில்லை. செங்காலை தான் அழுப்பில் உறங்கிவிட்டான்.
பாப்பாத்தியும் அப்படியே செங்காலையின் மடியிலேயே உறங்கிவிட்டாள். விடியற் காலை மணி 3 இருக்கும். திடீரென்று எழுந்த பாப்பாத்தி, 5 வருஷமா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எப்படியாவது குழந்தை பிறக்குன்னு நம்பிட்டு இருந்தோம். இனி அதுவும் நடக்காது. நான் இவரை விட்டு போயிட்டா, இந்த உலகத்துல நான் இல்லாம போயிட்டா, இவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டு போறேன் என்று சொன்ன பாப்பாத்தி செங்காலை நெற்றியில் முத்தமிட்டாள். செங்காலை அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பக்கத்து அறைக்கு சென்ற பாப்பாத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். செங்காலையின் மனநிலையை மாற்ற கண்ணன் ஏற்பாடு செய்த செங்காலை பாப்பாத்தியின் காதல் கதை செங்காலைக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. செங்காலை மட்டுமல்லாமல் கண்ணன், ராதா, வசந்தி மூவரும் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று தன்னுடைய காதல் திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த செங்காலை கத்தும் சத்தம் கேட்டு கண்ணன் மின்விளக்கை ஆன் செய்தான். பாப்பு, 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 என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத என்று செங்காலையின் குரல் கேட்டதும் மின்விளக்கை ஆன் செய்த கண்ணன், ராதா, வசந்தி மூவரும் செங்காலையை பார்த்தனர். அவன் தன் மனைவியின் பெயரை சொல்லிக்கொண்டே மயங்கி விழுந்தான். தம்பி, என்னாச்சு? தம்பி, என்னாச்சா? என் அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு என்று கண்ணனை பார்த்து வசந்தி கேட்க, ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நல்லதுக்குதான். அவரோட மனைவியோட பெயரை பாப்புன்னு எப்போ கூப்பிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க என்று வசந்தியை பார்த்து கண்ணன் கேட்டேன். எங்க அண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி பாப்பு அப்படின்னு எங்க அண்ணன் செல்லம்மா அண்ணிய பார்த்து கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் மனநல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படி எங்க அண்ணன் கூப்பிட்டது கிடையாது, அந்த பெயரை சொன்னதும் கிடையாது என்று வசந்தி சொல்ல, அப்போ இவரோட மனநல கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று கண்ணன் சொல்ல, என்ன சொல்றீங்க கண்ணன், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்று ராதா கேட்க, அவருக்கு மனநல பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாப்பு அப்படின்னு கூப்பிட்ட அவரோட மனைவி பேரை இப்ப கூப்பிட்டு அப்படின்னா அவருக்கு மனநல தெளிவு வந்திருக்குதானே அர்த்தம். சரி, இவர் மயங்கி விழுந்துட்டாரு, இவரை கொண்டு போய் பக்கத்து அறையில படுக்க வைப்போம். இவர் மயக்க தெளிஞ்சு எழும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்று கண்ணன் சொன்னார். செங்கலை அழைத்து கொண்டு பக்கத்து அறையில் படுக்க வைத்துவிட்டு செங்காலை விழிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தனர். மயக்கத்தில் இருந்த செங்காலை எப்போது கண்கள் திறப்பான் என்று வசந்தி, கண்ணன், ராதா மூவரும் செங்காலையை படுக்க வைத்திருந்த அறையின் முன்னே காத்திருந்தனர். செங்காலை பாப்பாத்தியின் காதல் ராதாவின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ராதா, நீயும் கண்ணனும் இங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்ற வசந்தி பூக்குடையோடு வெளியில் வந்தாள். தம்பி, நீங்களும் ராதாவும் இங்கேயே அண்ணன் பக்கத்துலயே இருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணன் கண் விழிக்கும் போது தெளிவான பழைய அண்ணனா இருக்கணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வசந்தி கோயிலுக்கு சென்று விட்டாள். செங்காலையை படுக்க வைத்து இருந்த அறையின் முன்னே ராதா நின்று கொண்டிருந்தாள். கண்ணன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தான். ராதா டென்ஷனில் தன் கையில் இருந்த விரல்களில் இருந்த நகங்களை வேக வேகமாக கடித்து துப்பிக் கொண்டிருந்தார். என்ன மேடம், பயங்கர டென்ஷனா இருக்கீங்க போல. டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கணும் யோசிங்க என்றான் கண்ணன். நீங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு செங்கால மாமாவை கடந்த 2 நாள்ல தான் தெரியும். அவர் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துட்டு அவர் மனநிலையில மாற்றம் வரணும்னு இத்தனை விஷயம் செஞ்சிருக்கீங்களே, அவங்களால மட்டும் எப்படி இது முடியுது கண்ணா என்று ராதா கேட்க, நான் அப்படிதாங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு செய்யணும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து துன்பத்துல இருந்து நாம அவங்கள வெளியில எடுத்துட்டு வரப்ப அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க, அதை பார்த்தாலே நமக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கும் என்று கண்ணன் சொன்னதும், தினம் தினம் நீங்க எனக்கு புதுசா தெரியுறீங்க. உங்களோட வாழ்க்கை துணையா யாரு வரப்போறாங்களோ அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று சொன்ன ராதாவின் முகத்தில் ஒரு துளி சோகம் எட்டி பார்த்தது என்னவோ உண்மைதான். ராதா சொல்வதை கேட்ட கண்ணன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான், எனக்கு வாழ்க்கை துணையா நீங்க தானே வரப்போறீங்க என்று நினைத்த அவன் ராதாவிடம், தினம் தினம் நான் உங்களுக்கு புதுசா தெரியுறேனா இல்ல உங்க மனசுக்கு பிடிச்சவனா தெரியுறேனா என்று கண்ணன் கேட்க, வாங்க வாங்க, ஏதோ சத்தம் கேக்குது, மாமா எழுந்துச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், போய் பாப்போம் வாங்க என்று பேச்சை மாற்றினாள் ராதா. அவளின் கையை பிடித்த கண்ணன், ராதா, உங்க மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை எப்ப சொல்வீங்க? ஏன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க பூட்டி வச்சுக்கிட்டீங்க, அதனால தானே என்னவோ உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால விலகி இருக்க முடியல. சொல்லிடுங்க, உங்க மனசுக்குள்ள
நான் தான் இருக்கேன்னு சொல்லிடுங்க என்கிட்ட என்றான் கண்ணன் அவளின் கையை பிடித்து கொண்டே. முதல்ல கையை விடுங்க என்ற ராதா கண்ணனின் கையிலிருந்து தன் கையை எடுக்க முயற்சித்தாள். ஆனால் கண்ணன் ராதா கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். பிளீஸ் விடுங்க, கையை விடுங்க என்று ராதா சொன்னதும் ராதாவின் கைகளுக்கு விடுதலை கொடுத்தான் கண்ணன். நீங்க சொன்ன மாதிரியே மாமா கண்ணை முழிச்ச உடனே நார்மலா மாறிட்டாருன்னா கண்டிப்பா என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்றால் கண்ணனிடம் ராதா. அப்போ உங்க மனசுல என்ன இருக்குன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்குவேன் என்றான் கண்ணன். கண்ணனும் ராதாவும் செங்காலை கண் விழிப்பதற்காக காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து ஒரு பையன் ஒரு பொண்ணை இவ்வளவு காதலிக்க முடியுமா? மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு சினிமா படங்கள்ல தான் காதலால மனநல பாதிக்கப்படுற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் சும்மா கற்பனை தானே நினைச்சிருக்கேன். ஆனா இவரை பார்க்கும்போது இதெல்லாம் கற்பனை இல்ல, நிஜம்தான்னு எனக்கு புரியுது என்றாள் ராதா. காதலிக்கிறவங்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கும். அந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் 2 பேரும் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுமா, ஒரு பறவை இனம் இருக்கு. அந்த பறவை இனத்துல ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு 2 பறவைகள் சேர்ந்து வாழும். அந்த பறவையில ஒரு பறவை இறந்துட்டா இன்னொரு பறவை கூழாங்கல்ல விழுங்கி இறந்துடுமா. அந்த மாதிரி காதல் உலகத்துல இருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. திடீரென தன் கூடவே இருந்த, தனக்காக இருந்த, தன்னை சுற்றியே இருந்த ஒருத்தி இல்லைன்னதும் செங்கால் எப்படி ஆகிட்டார் என்று கண்ணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோயிலுக்கு சென்ற வசந்தி வந்து விட்டார். தம்பி, ஆனா எழுந்திருச்சிட்டாரா என்று வசந்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து சத்தம் கேட்டது. வசந்தி, வசந்தி என்று சத்தம். அண்ணா எழுந்திருச்சிட்டீங்களா என்று படியே செங்காலை படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள் வசந்தி. வசந்தி, நான் இப்பவே பாப்பாத்திய பார்க்கணும், அவகிட்ட என்ன கூட்டிட்டு போ என்று பதறினான் செங்காலை. ராதா, கண்ணன், வசந்தி மூவரும் தளர்ந்து விட்டனர். இவருக்கு இன்னும் தெளிவு வரல போல இருக்கே என்று ராதா சொன்னார். ராதா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க என்று கண்ணன் சொன்னான். வசந்தி, என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றேன்ல, என்ன கூட்டிட்டு போ என்றான் செங்காலை. அவனது செய்கைகளை எல்லாம் பார்த்துவிட்டு தான் செய்த முயற்சி எல்லாம் பலன் அளிக்காமல் போய்விடுமோ என்று கண்ணனும் சில நொடி வருத்தப்பட்டான் தான். சின்ன இவருக்கு மனம் தெளிவடையில போல, இப்போ என்ன பண்றது என்று குழம்பி நின்றான் கண்ணன். கண்ணனை பார்த்த வசந்தி, இவ்வளவு தூரம் அண்ணனுக்காக நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, ஏன் அண்ணன் குணம் ஆகலையா என்று வசந்தி கேட்க, வசந்தி, நான் பாப்பாத்தி கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றேன்ல என்றான் செங்காலை மறுபடியும் வசந்தியிடம். செங்காலையின் மனநலத்தில் மாற்றம் வந்திருக்குமா என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.